எல்லா பால்லையும் சிக்ஸர் அடிச்சா எப்படி சார் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வாங்க? விஜய் சார், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்க சர்ச்சுக்கு போனீங்க. அந்த டைமே 3 கோயிலுக்கும் போனீங்க. சர்ச்சுக்கு போனீங்க, மசூதிக்கு போனீங்க, இந்த பக்கமா இருக்கக்கூடிய கோயிலுக்கும் போனீங்க. அந்த நேரம் பேசாத அரசியல் விமர்சகர்கள், அரசியல் புரோக்கர்கள், அரசியல்ல அற்ப நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. நீங்க கிறிஸ்தவரா இருந்தீங்க. கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்கு தான் நீங்க என்ன தேவாலயத்துக்கு போய் முட்டி போட்டு நடந்தீங்கன்னு. திடுதிப்புன்னு பார்த்தா திருச்செந்தூருக்கு வந்தீங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு அடுத்தபடியா நீங்க ரிசல்ட் வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இந்த திருச்செந்தூருக்கு வந்ததற்கான நோக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதுல ஒரு அரசியல் மத சாயத்தை பூசுறதுக்கு சில வன்னி அரசு மாதிரியான நபர்கள் வந்தாங்க. அதுவும் தோல்வி அடைந்து விட்டது. இப்ப என்னன்னு சொல்லி பார்த்தா, சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கீங்களே பாஸ், அவங்க இனிமே என்ன சொல்லுவாங்க? உங்களை கிறிஸ்தவன்னு சொல்ல முடியல, உங்களை ஹிந்துன்னு சொல்ல முடியல, சாய்பாபா கும்பிட்றவரும் அப்படின்னு சொல்ல முடியல. நாளைக்கு நீங்க ஏதாவது மசூதிக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்க, ஆல்ரெடி பள்ளிவாசலுக்கு ஏதாவது நீங்க போவீங்க. அடுத்த நாள் ஒருவேளை வேற ஏதாவது ஐயா வைகுண்டர் அங்க போவீங்களா? அப்படி இல்லைன்னா சமண புத்த துறவிகள் அங்க எங்கேயாவது போவீங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க சார் உங்களை விமர்சனம் பண்றவங்க. சரி, நீங்க திருச்செந்தூர் போனதை விமர்சனம் பண்ணாங்கல்ல வன்னியரசு மாதிரியான நபர்கள், திடுதிப்புன்னு பார்த்தா நீங்க திருச்செந்தூர் போன அடுத்த நாளே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஐயா நம்ம சேகர் பாபு அவர்களும் திருச்செந்தூர் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார்களே. அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஸோ அரோகரா இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இனி போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையும் வந்து விட்டது. எந்த மதத்தையும் குறை சொல்லி ஒரு அரசியல் கட்சியை நடத்திட முடியாது. எந்த மதத்தினரையும் காயப்படுத்திய பிறகு அரசியல்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் புரிந்து கொண்டார்கள் என்றால் மத அரசியல் செய்வதை நிப்பாட்டிடுவாங்க. இந்த மத அரசியல் செய்யறதை நிப்பாட்டிட்டாலே மனிதர்கள் மனிதர்களாக வாழ தொடங்கிடுவாங்க. அதன் பிறகு நம்ம ஒழிக்க வேண்டியது சாதி அரசியல் தான். சாதியை நான் தான் ஒழித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தான் இன்னைக்கும் சாதியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்கள் சாதி வெறியர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த இக்கோசிஸ்டத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நீ சாதி பார்த்து வேட்பாளரை நிப்பாட்டடா அப்படின்னு கேட்டா, என்னடா உன் சாதிக்கு எதிராக நாங்க வேட்பாளரை நிப்பாட்டலன்னு சொல்றியா? சார், நான் எந்த சாதிக்கு எதிராகவும் எந்த சாதிக்கு ஆதரவாகவும் நீங்க வேட்பாளரை நிப்பாட்ட வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். மனிதனை மனிதனா பாருங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது. நாங்க அப்படித்தான், நாங்க இப்படித்தான், நாங்க யாரு தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இருந்தார். நமக்கெல்லாம் நல்ல பாடம் எடுத்துட்டு திடீர்னு போய் நான் நாயுடு தான், எனக்கு ப்ரௌடு நாயுடு அப்படிலாம் சொல்லி அவர் ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தார். அது பேசினதை தமிழ் மக்கள் பார்த்துட்டாங்க. என்னையா எங்க தலையில மிளகா அரைச்சிட்டு நீ பாட்டுக்கு உன் ஏரியால போய் நான் ப்ரௌடா இருக்கேன், நான் நாயுடுகார் தான் அப்படின்னு சொல்றியே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அது வாய் தவறி வந்துருச்சு, அதை நான் வாண்டடா பேசல, நான் சாதி அற்றவன், நான் சாதியே இல்லை, எனக்கு சாதி இல்லை அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்க போறேன், இதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம், ஏதோ இவர் தான் ஃபர்ஸ்ட் போய் நான் சாதி இல்லாத மனிதன் சொல்லி சர்டிபிகேட் வாங்குறவன். இதுக்கு முன்னாடி நிறைய புரட்சியாளர்கள், நிறைய குழந்தைகள், நிறைய பேரண்ட்ஸ்லாம் வாங்கிட்டாங்க சார். பார்த்திபன் சார், நீங்க டூ லேட். எனிவே அவர் சாதி அற்றவர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறார். அப்படி வாங்கும்போது அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல நீதிபதிகள், அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் சாதியற்றவன், எனக்கு சாதி இல்லை அப்படிங்கிற இந்த சர்டிபிகேட் வேணும்னா விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாம், அம்பிட்டு தான் முடியும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் அது மனசுல இருந்து வரணும். எங்க இருந்து சார்? மனசுல இருந்து வரணும். நான் சாதி இல்லை, எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கினாலோ, நான் சாதியை ஒழித்த கட்சியில் இருக்கிறேன், இது பெரியார் மண் அப்படின்னு சொல்றதுனாலே இங்க சாதி ஒழிஞ்சிடாது. மனதளவில் எல்லோரும் சமம். பிறப்பால் இங்க யாருக்கும் எந்தவித பயனும் இருக்கக்கூடாது, எந்தவித நஷ்டமும் இருக்கக்கூடாது. எல்லோரும் அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப, அவங்களுடைய படிப்பிற்கு ஏற்ப, அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்ப, அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ப, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு மனசார நினைக்கிறோமோ, இது பார்த்திபன் அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, என்டையர் மனித குலத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு தூரம் நேற்று நடந்ததும் இன்னைக்கு நடந்ததையும் வச்சு செஞ்சுவிட்டோம். அடுத்ததா காங்கிரஸ் என்ன ஆக போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடுக்கு தேர்தல், அதற்குன்னு ஒரு தலைவரை காங்கிரஸ் நியமிச்சிருப்பாங்கல்ல, அவருடைய பெயர் தான் கிரிஷ் சோடங்கர் அப்படிங்கிறவர். இந்த கிரிஷ் சோடங்கர் அப்படிங்கிறவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? திமுக தான் வெல்ல போகுது, ஓகே வெண்டுட்டு போட்டோம், ஆனா ஒண்ணு, இனிமே நாங்க நடுநிலைவாதியாக இருக்க போறது கிடையாது. எங்க புரியல. அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டு துருவங்கள்.
இதுக்கு நடுவுல கொஞ்சம் நடுநிலைவாதிகள் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆளும் கட்சி கிட்ட கூட்டணி வச்சிருக்கேன், நான் எதிர்கட்சிகிட்ட கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நடுநிலைவாதிகள் அப்படியே இருப்பாங்க. எங்களால இனிமே இருக்க முடியாது. யாரால? காங்கிரஸால. ஆல்ரெடி காங்கிரஸ்ல இங்க ஆட்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4 பேருக்கு மேல யாருமே கூட்டம் கூட கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல கிறிஸ் தொடங்குறவர்களுக்கு இந்த வாய்ஸோடலாம் தேவை அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை பார்க்க முடிகிறது. சோ காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்னு சொன்னது, அந்த பேர் இயக்கம் என்பது பேரில் மட்டும்தான் இருக்கே தவிர இங்க இருக்கக்கூடிய நடைமுறையில் காங்கிரஸ் பேர் இயக்கமாக செயல்படுகிறதான்னு கேட்டா கிடையாது. அதுலயும் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அதுல மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களால காங்கிரஸ் கட்சியில ஏகப்பட்ட குழப்பம், கூச்சல், நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல, நிறைய பேர் தொகுதியில நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. திமுகவுக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல இந்த சோடங்கர் அவர்கள் வேற வந்துகிட்டு நாங்க நடுநிலைவாதிகள், இனி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் கேட்போம்னு சொன்னாங்கன்னா என்ன ஆக போதோ காங்கிரசினுடைய எதிர்காலம். கொஞ்சம் பார்த்து காங்கிரஸ்காரர்களே கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க என்பது தாழ்மையான வேண்டுகோள். அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட். இது யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அறப்போர் இயக்கம். இந்த அறப்போர் இயக்கத்தினுடைய வீடியோ, அவங்களுடைய வீடியோ நமக்கு அவங்க சாலிடான எவிடன்ஸ்லாம் அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அறப்போர் ஜெயராமண்ணன் அப்படி அனுப்பி கொடுத்ததுல நாம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் தமிழ் புக்ஷத்துல. இந்த டிஎன்இபி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கு பாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கினதுல நிறைய மோசடி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேல மோசடி நடந்துச்சு. ஒரே அமௌண்ட்ல எங்க உங்களுக்கும் எனக்கும் கண்ணை கட்டியிருக்காங்க. சரியா, கண்ணை கட்டிட்டு காதையும் மூடி இருக்காங்க. அப்போ காதையை மூடிட்டு உங்ககிட்ட ஒரு நம்பர் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு நம்பர் சொல்கிறீங்க. அதாவது 2 பேர்கிட்ட நம்பர் கேட்குறாங்க, 2 பேர் நம்பர் சொல்கிறாங்க. 2 பேர் சொல்லக்கூடிய நம்பர் ஒரே மாதிரி இருக்குமா? ஒருவேளை ஒரே மாதிரி இருக்கலாம். ஓகே, 5 பேர் கண்ணையும் காதையும் மூடி வச்சுட்டு 5 பேர் ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 5 பேரும் சொல்லக்கூடிய நம்பர் ஒரே நம்பராக இருக்காது. அவங்களுடைய ரேண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை அரசாங்கமே எடுத்து செயல்படுத்த முடியாது. அதனால தான் டெண்டர்ஸ் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அதாவது இந்த வேலைகளில் முன் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், வாங்க அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு வேலை இருக்கு, உங்களால் எவ்வளோ கம்மி விலைக்கு இந்த வேலையை செஞ்சு தர முடியும். இதுதான் டெண்டர் அப்படிங்கிறதுக்கான குட்டி விளக்கம். அப்போ இந்த டெண்டரை டிஎன்இபி அறிவிக்கணும். அந்த ஒரு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு அறிவிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற 5 கிலோவாட்டு அப்படின்னு சொல்லி 3 கிலோவாட்டு அப்படின்னு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. அப்போ இது எல்லாமே இந்த டெண்டருக்குள்ள வந்துடுது பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சில நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க, நான் 12,000 ரூபானா அவனும் 12,000 ரூபா தான் சொல்லுவான், இவனும் 12,000 தான் சொல்லுவான். 4வது ஒருத்தன் 11,950 ரூபா போட்டிருப்பான். ஸோ இந்த டெண்டர் யாருக்கு போகும்? 4வது அந்த நபருக்கு தான் போகும். ஏன்னா 11,950. ஆனால் இவங்க 3 பேர் எப்படி 12,000 சொன்னாங்க? அதுதான் செட்டிங் டெண்டர். செட்டிங் செல்லப்பா கேட்டிருப்பீங்க. இது செட்டிங் டெண்டர் அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் சாலிடான எவிடன்ஸுடன் அவங்க இந்த வழக்கை கொண்டு போடுறாங்க. இந்த வழக்கை போட்ட பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்படுத்த நிறைய 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது நீதிமன்றத்துக்கு போகுது, இந்த வழக்கு சரியா நடக்கலை அப்படின்னு சொல்லி. டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் தமிழக அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார். 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க? ஐயா, லஞ்ச ஒழிப்புத்துறை, நீங்க இனிமே இதை விசாரிக்க வேண்டாம், எல்லா ஆவணங்களையும் 2 வாரத்துக்குள் எங்க கொடுத்துருங்க, சிபிஐயிடம் கொடுத்து விடுங்கள், சிபிஐ விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வியர்த்திருக்கும். கண்டிப்பா வேர்த்திருக்கும். அதுல குறிப்பா செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு வேர்த்திருக்கும். ஏன்னா அவரு அங்க என்னவா இருந்தாரு? மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு டெண்டர்லேயே நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு உண்மைகள் தெரிய வந்துச்சுன்னா, அன்னைக்கு அந்த டிஎன்இபி இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான டெண்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து சில நபர்கள் ஆய்வுகள் செய்தார்கள் என்றால் எத்தனை கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இழப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. சரி, இந்த விஷயத்த செந்தில் பாலாஜி அண்ணாட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் கூட இழப்பு வரல. இல்லை சார், 397 கோடி ரூபாய் ஏதோ இழப்பு வந்ததா சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே வரல, சட்டப்படி நான் அதை சமாளித்து விடுவேன், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். எனிவேஸ், இப்போ ஒரு அடுத்த பாம்பு செந்தில் பாலாஜி அவர்களுடைய காலை சுற்றி இருக்கிறது. அது அறப்போர் இயக்கம் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது பிரச்சனை கிடையாது, நம்மளை ஏமாற்றி நம்ம பணத்தை எப்படி ஆட்டை போடுறாங்க அப்படிங்கிறதும் டெக்னிக்கலாக, அரசியலாக, தொழில்நுட்பமாக, ரொம்ப விஞ்ஞானபூர்வமா எப்படி ஊழல் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சின்ன சாம்பிள் தான் அந்த கேஸ். அதற்கான லிங்க் தமிழ் புக்ஷத்துல நீங்க போய் டிஎன்இபி அறப்போர் அப்படின்னு சொல்லி அடிச்சாலே அதுக்கான வீடியோ வந்துடும், பார்த்துக்கோங்க. அரசியல் விமர்சகர் யாருப்பா அது? அண்ணே அண்டா, நீ அண்ணே, என்னண்ணே உன் பேர் எப்படி போட்டிருக்காங்க அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி? யூடியூபர்னு கூட போட மாட்டேங்காங்க,
பரவாயில்லையே, ஆனால் திமுக காரன்னு சொல்லி போட்டுக்கலாம்ல. என்னையா திமுக காரன்லாம் போடாதீங்கயா, நான் இந்த பார்ட்டின்னு தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா? ஆமாம், ஊர் உலகத்துக்கே நீங்கள் அண்டா தான். அதுவும் கொத்தூஸ் அண்டா, கொத்தடிமையினுடைய முக்கியமான அண்டா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வாண்டடா இன்னொருத்தர் வந்து ஆமா நானும் அண்டா தான் அப்படின்னு சொல்லி மாட்டியிருக்காரு. அவர் வேற யாருமே கிடையாது, ராஜ கம்பீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பெயரும் இருக்கும். அப்போ இந்த சேனல், டிவி சேனல்லாம் பார்க்கக்கூடிய அப்பா அம்மா, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம குழந்தைகள்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் திமுக ஆதரவாக பேசினார்கள் என்றால் அவங்க திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது நியூஸ் சேனல்ல அவங்களை உட்கார வச்சு டிபேட் நடத்தினாங்கன்னா அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த சேனலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அப்பா அம்மாவை ஏமாத்தி வச்சிருக்காங்க, டோட்டலா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள அந்த உறக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு யாரால் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இளைஞர்கள் படையால தான் முடியும். அதற்கு நம்ம அண்டாவினுடைய சில வீடியோக்கள் நம்ம அப்பா அம்மாட்ட காண்பிக்க வேண்டும், நம்ம மாமா மச்சான் தாத்தா பாட்டிட்டெலாம் காண்பிக்க வேண்டும். பாட்டி பாத்தியா இவன் என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தியா, எப்படி பேசியிருக்கான்னு பாத்தியா, அப்ப இவன் எப்படி அரசியல் விமர்சகரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாட்டிட்டு கேட்கும்போது எழுசறுப்பு நாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன செஞ்சிடும், ஏனே இந்த அரசியல் விமர்சகர்லாம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி, இதெல்லாம் விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு மேலே எல்லாருமே எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்காலுக்கான ஓட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிடும், ஃபேஸ் 2 அப்படிங்கிறது முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 142 தொகுதி ஏதோ இன்னைக்கு போலிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதன் பிறகு ஒவ்வொரு ஊடகமாக தமிழ்நாட்டில், கேரளாவில், புதுச்சேரியில், இது இப்போ வெஸ்ட் பெங்காலில் இங்கெல்லாம் என்ன மாதிரியான ஓட்டுகள் வரப்போகிறது, யார் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்திருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட சில கருத்து கணிப்பை கேட்டு அதை எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் இன்னைக்கு வெளியிடும்போது இன்னைக்கு இந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இருக்கார்ல, திமுகவினுடைய அட்வொகேட் யூனிட்டினுடைய மிக முக்கியமான நபர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கில ஊடகத்தை எல்லாம் பார்க்காதீங்க, திமுக காரங்க ஆங்கில ஊடகத்தை பார்க்காதீங்க, திமுக தோத்துரும், திமுக ரொம்ப கம்மியான சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல நம்மளை மடைமாற்றம் செய்வார்கள். 200 தொகுதிக்கு மேல திமுக தான் வெல்ல போகிறது, உறுதியா இருங்க, ஆங்கில ஊடகத்தை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க, ஆங்கில ஊடகத்தை பார்க்க கூடாது அப்படின்னா பேசாம கலைஞர் டிவி, சன் டிவி, சூர்யா டிவி, கே டிவி இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள்லாம், இதெல்லாம் ஊடகமே கிடையாது. எனவே நம்ம சொல்லிக்கலாம், சன் நியூஸ் மட்டும்தான் அதில் செய்தி ஊடகம், மீதம் இருக்கும் எல்லாமே ஊடகம். அங்கே வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டோமா, அது உங்களுக்கு ஓகேயா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒரு உண்மை திமுகவினுடைய என்டையர் எக்கோசிஸ்டத்துக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஒன்று, தாவேகா எங்கேயோ அதிகமாக ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, இல்லை அதிக பெர்சன்டேஜ் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, திமுக முக்கியமான இடங்களில் கோட்டையை விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் அவங்க காதுகளுக்கு போயிருக்கு. அதனால தான் நாங்கள் கூப்பிட உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த மாதிரி ஆங்கில ஊடகத்தை பார்க்காதீங்க, எங்களுக்கு கூப்பனும் புதுசு கிடையாது, நீ எனக்கு ஓட்டு போட்டியா, திமுக ஓட்டு போடலன்னா தண்ணீர் தொட்டியை உடைப்போம், ஒன்றுமே கிடையாது. ஆனால் சிபிஐஎம் ஐயா சண்முகம் ஐயாலாம் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல, எசமானன்கள் அப்படின்னு சொல்லி மகாராசன்களா அப்படிலாம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். அரசியல் சதுரங்கத்தை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த மகாராசன்கள் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட மகாராசன்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி மகாராசன்களுடைய அந்த குட்டி குட்டி நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை அடிக்கிறாங்களாம், துன்பப்படுத்துகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய டேங்கை உடைக்கிறாங்க. இதை கேள்வி கேட்ட டிஒய்எஃப்ஐ சார்ந்த ஒரு நபர் மீது அவங்க வழக்கு தொடர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாதிப்பு ஏற்படுத்துகிறார்கள். உடனடியா வந்து எங்களுடைய வாட்டர் டேங்கை காப்பாத்துங்கன்னு சொன்னவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு. இதற்கு கம்யூனிஸ்டுகள் வாயை திறப்பார்களா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமுமே எங்களுக்கு வழக்கு வந்துச்சு, 2 பக்கமுமே நாங்கள் விசாரணை செய்கிறோம், அதுக்காக உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போக, அது எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை அரெஸ்டே பண்ணலையேன்னு சொல்லி இவர் கேட்கக்கூடிய வீடியோ எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் வைரல். ஸோ இதற்கு சண்முகம் ஐயா அவர்கள் வாய் திறப்பாரா, இல்லை வழக்கம் போல திமுக எதுவும் சொல்லிடக்கூடாது, 30 கோடி வந்து போகுமா இல்லையா, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ? டோட்டலா நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சா, நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும், நிறைய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய வீடியோக்கள் எல்லாமே இந்த 4ஆம் தேதி வரை இருக்க போகுது. நான் முதலே சொன்ன மாதிரி தான், 4ஆம் தேதி ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இல்லை எல்லாருமே மக்கள் நினைச்சிட்டாங்க திமுகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா ஓகே, திமுக இருந்துட்டு போட்டோம், அவங்க நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும், இல்லை மக்கள் எப்படி வேணாலும் அந்த ஆட்சியை விமர்சிக்கட்டும், அது நமக்கு பொருட்டே கிடையாது. ஆனால் அரசியல் சதுரங்கத்தில் அரசியல் சம்பந்தமான வீடியோ வராது. ஏன்னா மறுபடியும் திமுக விமர்சனம் பண்ணி மக்கள் கொடுத்த தீர்ப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ மாற்றம் வந்தது அப்படின்னா, மாற்றம் வரும்போது ஏன் அரசியல் சதுரங்கத்தை தொடர்கிறாய் என்று கேட்டால், அந்த அரசாங்கமும் மாற்றம் வந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கம் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அப்போ அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணணும்ல, அதுக்காக சேனல் இருக்கும்.
இல்லை எகெயின் திமுக தான் வருது அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா. எனக்கு ஒரு குண்டாசை பார்சல் பண்ண வச்சு சவுக்குக்கு நிலைமையை பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.